ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜின்லாய் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஷென்பாவை பாக்குறதுக்கு யூ நேரா உள்ள போறா. ரொம்ப கோவத்தோட போயிட்டு இருக்கா. ஜின்லாய் பாத்துட்டு இருக்கான். எப்பவுமே இந்த பொண்ணு உள்ள வரமாட்டா, கண்டிப்பா ஏதோ பெருசா நடக்க போகுது அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு கொஞ்சம் தள்ளியே இருந்துப்போம், அதுதான் நமக்கு நல்லது, புரியுதா அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு கைய மேல வாங்கி பாக்குறான். ஜின்லாய்க்கு வர மழையில ஏதோ பயங்கரமா சந்தேகம் இருக்கு. அப்பன்னு பார்த்து ரூம்ல இருந்து யூ வேகமா வெளியே வந்துட்டு, இப்ப பாரு நான் வந்து டீயை காப்பாத்தணும்னு சொல்லிட்டே இருக்கேன், ஆனா அதை விட்டுட்டு இதை மராமத்து பண்ணணும், அதை ரிப்பேர் பண்ணணும், மக்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்க. மக்களை காப்பாத்துறதுக்கு டன்னா நம்ம பணத்தை செலவு பண்ணா போதுமா? நமக்கு என்ன தங்க மூட்டையா தானாவே வரப்போகுது? டீயை வித்தாதானே காசு வரும் அப்படின்னு யூ கத்த ஆரம்பிக்கிறா. ஷென்பா பாக்குறா. நான் சொல்றது கேளு, முதல்ல ரிப்பேர் பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல முடியாது அப்படின்னு யூ கத்துறா. ஜின்லாய் எங்க இருந்து யூ மேடம் கொஞ்சம் மழை எப்படி வருதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்றான். உடனே யூவும் பார்க்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா மழை அப்படியே பனிக்கட்டியா ஆலங்கட்டி மழையா கொட்ட ஆரம்பிக்குது. ஆலங்கட்டி மழை பெய்யுது, இது ரொம்ப ஆபத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் பயந்துடுறாங்க. ஷென்பாவே ஆளா கிளம்பி நான் இப்பயே மலை உச்சிக்கு போகணும், நான் போனதான் வேலை நடக்கும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கா. அவளை தடுத்து நிறுத்தணும், அவளுக்கு உயிருக்கே ஆபத்து வந்துடும் அப்படின்னு வெண்ணு கிளம்புறான். இந்த யாங்கியா இருக்கான்ல, நான் வந்தது இங்க இருக்கிற ஒரு சில விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு தான், எனக்கு அதான் தேவை, யாரு எக்கேடு கெட்டு போனா என்னன்னு தூங்குறதுக்கு போயிடுறான். வேணு நேரா ஷென்பா கிட்ட போயிட்டு, ஷென்பா நீ போகாத, உனக்கு உயிருக்கே ஆபத்து வந்துரும், ஆலங்கட்டி மழை கொட்டுது அப்படின்னு தடுத்து நிறுத்த. இவனை புடிச்சு உள்ள ரூம்க்கு கூட்டு போங்க, போறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா அங்க இருந்து கிளம்புறா. ஜின்லாய் பாக்குறான், உன்னை என்னால தடுக்க முடியாது, அட்லீஸ்ட் நான் கூடவாவது வரேன் அப்படின்னு அங்க இருந்து நேரா அவ கூட கிளம்பி போயிடுறான். இந்த நேரத்துல ஒருத்த மாஸ்க் போட்டுட்டு ரூம்குள்ள போயிட்டு, இந்த யாங்கியா தான் போல, இங்க எங்கேயாவது சீக்ரெட் ஸ்விட்ச் இருக்கா, எங்கேயாவது அதை மறைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு ஷென்பாவோட ரூம்குள்ள போய் தேட ஆரம்பிக்கிறான். எல்லாரும் பிஸியா இருக்காங்க அப்படின்னு. ஷென்பா மலை உச்சிக்கு ஏறிக்கிட்டே இருக்கா. ரொம்ப வந்துட்டு மழை கொட்ட ஆரம்பிக்குது. அவளால ஒரு கட்டத்துக்கு மேல ஏற்கனவே உடம்பு வீக்கா இருக்கு, நடக்க முடியாம இருக்கு. ஜின்லாய் பாக்குறான், ஷென்பா இதுக்கு மேல அடம் பிடிக்காத, என் மேல ஏறிக்கோ, நான் உன்னை உப்பு மூட்டை தூக்கிட்டு மலையோட உச்சிக்கு கூட்டு போயிடுறேன், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல ஷென்பா வர வழி இல்லாம ஏறிக்கிறா. கொஞ்ச நேரத்துல ஷென்பா மயங்கி அவன் மேலேயே விழுந்துடுறான். அவன் நடந்துட்டு இருக்கும் போதே அப்பயும் ஜின்லாய் தூக்கி கூட்டு போயிட்டே இருக்கான். யூ வேற முன்னாடி போயிருக்கா. தப்பா முடிவெடுக்கிறதுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னு ஷென்பா சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல இவன் மயங்கி போயிட்டா அப்படிங்கறதால ஜின்லாய் அவ்வளவு ஓரமா உட்கார வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இருக்கான். துணியெல்லாம் கூட மழை நின்றுச்சு அப்படிங்கறதால காய வச்சிருக்காங்க. ஜின்லாய் பாக்குறான், ஷென்பா ஏஞ்சிட்டியா, உன் துணியெல்லாம் காய வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், மக்கள்லாம் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வா போலாம் அப்படின்னு ஷென்பாவை கூட்டிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கான். மக்கள் ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. யூ தான் மேற்பார்வை பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒரு சின்ன பையன் அங்க இருந்து நிறைய மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வரும்போது டக்குன்னு ஸ்லிப் ஆகி கீழே விழற மாதிரி போயிடுறான். இதுல யூ மேல கையில பட்டுருச்சான். அதனால யூ சாட்டை எடுத்து அந்த குட்டி பையனை அங்கேயே அடிச்சிடுறா. அந்த பையன் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தவன் மயங்கி விழுந்துட்டான். அந்த பக்கமா போறா. இந்த பையன் 3 நாளா சாப்பாடு தண்ணி இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கான், உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, என்கிட்டயே கத்த ஆரம்பிக்கிறீங்களா, வேலையை பாருங்க அப்படின்னு யூ சொல்லிட்டு இருக்கா. யாருமே வேலையை பார்க்கவே இல்ல. அந்த ஈயவே யூ அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அந்த இடத்துக்கே இன்சார்ஜா இருக்கால அந்த பொண்ணையே. மக்கள் பாக்குறாங்க, அப்பெல்லாம் எங்களால வேலை பார்க்க முடியாது, நாங்க ஒண்ணும் வேலை பார்க்க முடியாது, நீங்க முடிஞ்சதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அடிமை பத்திரம் என்கிட்டதான் இருக்கு, மறந்துட்டீங்களா அப்படின்னு யூ அவங்களே மிரட்டி பாக்குறா. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்சதை பாத்துக்கோங்க அப்படின்னு அவங்க எல்லாம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஷென்பா அந்த இடத்துக்கு வந்துடுறா. பிரச்சனை நடக்குது அப்படின்னு அவளுக்கு புரியுது. வேகமா நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு ஜின்லாய் அவளுக்கு பதிலா கத்த ஆரம்பிக்கிறான். ஷென்பா நேரா யூ பக்கத்துல வந்துட்டு, என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்டுட்டு, நாங்க தப்பு பண்ணிட்டோம், அவகிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றா. இல்லம்மா, இந்த லேடி எங்களை வந்து அடிமை மாதிரி ட்ரீட் பண்றா, நாங்களும் மனுஷங்க தானே, டீயை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ராத்திரி பகலா நாங்களும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம், அதனால அப்படிலாம் அடிமையாலாம் வேலை பார்க்க முடியாதுமான்னு சொல்ல ஷென்பா பாக்குறா. இப்ப அவங்களை சமாதானப்படுத்தணும்னா வேற வழியே இல்ல அப்படின்னு தெரியுது. யூ கையில இருந்து சாட்டைய வாங்கி யூவை பலார்னு ஒரு அப்படியே அடி விட்டுடுறா சாட்டையிலேயே. யூ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் கூட ஷாக் ஆயிடுறாங்க. என்னது அப்படின்னு. அடுத்த அடி மறுபடியும் அடிக்கிற மாதிரி போயிட்டு, இந்த சாட்டையில இருக்கிற சிம்பலை பாத்தீங்கல்ல, இதுவும் டீ தான், இந்த சாட்டை 400 வருஷமா குடும்பத்துல இருக்கு, ஏன்னா அத்தனை வருஷமா நம்ம டீ தயாரிச்சுட்டு இருக்கோம், நாங்க மட்டும் இல்ல நீங்களும் தான், நம்ம வாழ்வாதாரம் முழுக்க இதுலதான் சம்பந்தப்பட்டிருக்கு, டீ இலைய காப்பாத்துறது தான் ரொம்ப முக்கியம், வேலையை ஆரம்பிக்க போறீங்களா அப்படின்னு கேட்க அத்தனை பேரும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஷென்பா யூவை பார்த்து, இதோ இவளையும் இழுத்துட்டு போங்க, இழுத்துட்டு போயிட்டு இவளையும் இன்னைக்கு வேலை பார்க்க வைங்க அப்படின்னு சொல்ல 2 பேர் வந்து அவளையும் இழுத்துட்டு போயிடுறாங்க. அதனால மத்தவங்களும் அங்க வேலை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்காங்க. ஜின்லாய் பாக்குறான், மயங்கி கிடக்குற அந்த குட்டி பையன் கிட்ட வந்துட்டு, இவனுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பாருங்க, சாப்பாடு கொடுங்க, சீக்கிரமா கண்ணு முழிச்சிருவான், அவனுக்கு ஒன்னும் உடம்புக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
ஜின்லாய் ஷென்பா கிட்ட ஏற்கனவே யூயூ உன்னை விட்டு டிஸ்டன்ஸா போயிட்டு இருக்கா. இப்போ நீ அவளை இன்னும் அடிச்சிட்டு இருந்த அப்படின்னா இன்னும் தூரமா போயிருவா. கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொல்ல, இது ஒண்ணுதான் அவளை காப்பாத்துறதுக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே வழி அப்படின்னு ஷென்பா சொல்றா. மலையடி வாரத்துல இருக்கிற இடத்துல மட்டும் அங்க ஷீட் எல்லாம் போட்டு அங்க இருக்கிற செடியெல்லாம் காப்பாத்துறாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. இந்த இடத்துக்கு அந்த ரெண்டாவது சிஸ்டர்லாம் வந்துடுறா. எங்க இவ வந்தாலே ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு, யூயூ எங்க போன அப்படின்னு ரெண்டாவது சிஸ்டர் கேட்க, யூயூ ஒரு குழிக்குள்ள இருந்து எந்திரிக்கிறா. நல்ல வேலை பார்த்து பார்த்து உடம்பு ஃபுல்லா மண்ணு சேரு சகதியா இருக்கு. அவளை பார்த்து இந்த சீச்சி சிரிச்சே வச்சிடுறா. என்னடி இது குரங்கு மாதிரி இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிக்க, வாயை மூடு, நான் விடிய விடிய வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளத்துல வர நான் விழுந்துட்டேன்னு சொல்ல, அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. யானும் ஷென்பாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கான். ஷென்பா எங்க அப்படின்னு கேக்குறான். ஷென்பா ரொம்ப உடம்பு முடியாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய் அவளை கூட்டிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிருக்கான்னு சொல்ல, யான் வர வழியில நிறைய கல்லு மூலெல்லாம் விழுந்திருக்கும் போல, வண்டி வர முடியல. ஷென்பாவை சீக்கிரம் பார்க்க வரணுமே கையிலேயே அதெல்லாம் தடுத்து நிறுத்திருக்கான். சோ கையில இருந்து ரத்தமா வர ஆரம்பிக்குது. இத பாருங்க, நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, யாருக்காக போய் இவ்வளவு நீங்க கருணை காட்டுறீங்கன்ட்டு அசிஸ்டன்ட் யான் கிட்ட திட்டிட்டே போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்ன காப்பாத்து அப்படின்னு செகண்ட் சிஸ்டர் கிட்ட போயிட்டு யூயூ கெஞ்ச ஆரம்பிக்க, தள்ளிப்போ அப்படின்னு அவங்க இருந்து போயிடுறா. சீச்சி வந்துட்டு இருக்கா. யூயூ இன்னும் எத்தனை நாளைக்கு நீ யுன்சியை தான் உன் அக்கா நினைச்சிட்டு இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஷென்பா இன்னைக்கு உன்னை காப்பாத்திருக்கா. மத்த எல்லாருக்கும் மேல பாவப்பட்டா மட்டும்தான் உனக்கு இனிமே இங்க மரியாதை கிடைக்குங்கிறதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. இப்போ உனக்கு யாரு ஹெல்ப் பண்றாங்க, யாரு உன்னை கண்டுக்காம போறாங்கன்னு தெரியுதா இல்லையா? இனிமேலாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சீச்சியும் அங்க இருந்து போயிடுறா. இதுக்கப்புறமா யூயூக்கு பயங்கரமா அழுகையா வருது. அவ பாட்டுக்கு கதறி கதறி தனியா அழுதுட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள வண்டி ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதுல இந்த செகண்ட் சிஸ்டர் இருக்கால யுன்சி, அவதான் உட்காந்துருக்கா. அவ வண்டியை யாரும் தடுத்து நிறுத்துறாங்க. யாருன்னு பார்த்தா ஒருத்த நகை கூட வந்துட்டு இப்ப லஞ்சமா கொடுத்தான். அதை யுன்சி வாங்கினால அவன் தான். மழை பெஞ்சதுங்கிறதால எங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்கீங்க. எனக்கு 1000 கிலோ டீ பொடி வேணும் அப்படின்னு ஒத்த கால நின்னு, இல்லனா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு யுன்சிய வழி மறைக்க ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே யுன்சி கிட்ட வேலைக்கார பொண்ணு சொன்னால, ஷென்மா இந்த ஆளெல்லாம் உள்ளவே விட மாட்டா, சைட்ல தான் டீல் பண்ணுவா, நீங்க ஏன் இவ்வளவு கருணை பாக்குறீங்க அப்படின்னு. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யுன்சிக்கு இப்ப புரியுது. ஆனா ஷென்பாவோட மேனேஜர் அங்க வந்துடுறான். யுன்சி மேடம் கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன், முடிஞ்சதை பாத்துக்கோங்க. 1000 கிலோ டீ பவுடர் எப்ப கிடைக்கணுமோ அப்ப கிடைக்கும். நாங்க மத்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு டீ எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிருக்கோம், அது வந்ததுக்கு அப்புறமா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, நிஜமாவே என்ன காப்பாத்துறதுக்கு ஷென்பா ஆரம்பிச்சாலா அப்படின்னு சொல்லிட்டு யுன்சி கேக்குறா. ஆமா வாங்க போலாம் அப்படின்னு மேனேஜர் கூட்டு போறாரு. யுன்சி அங்க போறதுக்குள்ள அங்க பாட்டி கிட்ட ஷென்பா பேசிட்டு இருக்கா. நல்ல வேலை யுன்சியை காப்பாத்துறதுக்கு ஆரம்பிச்ச, இப்பதான் தெரியுது இந்த இடத்தையே நீ தான் பாத்துட்டு இருக்க, நீ இல்லனா ரொம்ப கஷ்டம்னு தெரியுதுன்னு சொல்ல யுன்சிக்கு புரியுது. நல்லா ஷென்பா நல்ல பேர் வாங்குறதுக்காக என்ன மாட்டி விட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரா. பாட்டி அறிவுன்னு ஏதாவது இருக்கா இல்லையா, அக்கா கிட்ட கேட்டுட்டு ஏதாவது செய்யணும்னு உனக்கு தெரியாதான்னு சொல்ல, சாரி பாட்டி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு யுன்சி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஷென்பா போறா. இப்பதானமா அவ வந்திருக்கா, கொஞ்ச நாள் எல்லாத்தையும் கத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் மேல யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் எவ்வளவு டீ பவுடர் வேணும் அப்படின்னு கேட்டு அவங்க கிட்ட ஒரு லிஸ்ட் போடு, நம்ம மத்த இடத்துல இருந்து டீயை கொண்டு வர வச்சிருக்கோம், பாத்துக்கலாம் அப்படின்னு யுன்சிய கால்ல விழுந்திருக்கிறவள எழுப்பி விட்டுட்டு இருக்கா. பாட்டி அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொண்ணை கூட யுன்சி பாத்துட்டு தங்க வலை எல்லாம் கொடுத்துட்டு வந்தால ஒரு ஆளு கிட்ட, அந்த பொண்ணை இப்ப நம்ம ஷென்பா கூட்டு வந்திருக்கா. யுன்சி அந்த குழந்தைய பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்க. ஷென்பா சொல்றா, பாட்டி இந்த குழந்தையோட அம்மா நம்ம டீ ஃபேக்டரியில தான் வேலை பார்த்தாங்க, வெள்ளத்துல தண்ணியில அடிச்சுட்டு போய் இறந்து போயிட்டாங்க. இந்த குழந்தைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவளை நான் தத்து எடுத்துக்கலான் இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க, ஒரு குழந்தை உனக்கு பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு, உனக்கு பிடிச்சிருந்தா பக்கத்துல வச்சுக்கோ, இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க. யுன்சி பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கா. அந்த குட்டி பாப்பாவை கூட்டு போயிட்டு ஷென்பா அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு யுன்சி வந்துடுறா. எதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு யுன்சி கேட்க ஆரம்பிச்சுட்டு, நான் போன டீயை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த மலையில லைட்டா காதல்ல விழுந்துட்டேன், அதனால எனக்கு யாருக்கும் தெரியாம ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதை நான் அங்கேயே பேசி முடிச்சுட்டு விட்டுட்டு தானே வந்தேன், நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க, நம்ம இனத்துல பிறந்த குழந்தை தனியா வேற எங்கேயும் வளரக்கூடாது, அதுல எனக்கு எந்த இஷ்டமும் கிடையாது, இந்த குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிடுது, அப்போ உன்னையும் அம்மான்னு தான் கூப்பிடணும், ஏன்னா நம்ம எல்லாம் சிஸ்டர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்ல, அந்த குட்டி பாப்பா யுன்சியை அம்மான்னு கூப்பிடுது. இது யுன்சியோட குழந்தை தான் போல, வெளியே யாருக்கும் தெரிஞ்சா பேரு கெட்டு போடுன்னு சொல்லிட்டு அந்த லவ் பண்ண பையன் கிட்டே யுன்சியை விட்டு வந்திருப்பா போல. அது அம்மான்னு கூப்பிட்டதும் யுன்சி கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. எதையும் ரெக்ரெட் பண்ணாம இரு, அதுதான் நான் உனக்கு கொடுக்குற ஒரே அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு ஷென்பா அங்க இருந்து போயிடுறா. யுன்சி அந்த குழந்தைய போய் பக்கத்துல பாக்க, அந்த குழந்தை வேகமா அம்மான்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குது. யுன்சி வேகமா கட்டி பிடிச்சிட்டு ஒரு பக்கம் அழ ஆரம்பிக்கிறா.
எங்க ஜின்லாய் அடுத்த நாள் அவன் வேலையை பார்த்துட்டு ஏதோ இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல எல்லா பொருளும் லைட்டா நகர்ந்திருக்கு. அத அவன் பாக்குறான். இவ்ளோ தூசி படிஞ்சிருக்கு, இந்த இடம் மட்டும் நகர்ந்திருக்கு. யார் இங்க வந்தது, யார் இங்க தள்ளி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம ஜின்லாயோட திங்ஸ் எல்லாம் அந்த ரூம்ல இருந்து காலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷென்பா கிட்ட ஜின்லாய் ஓடுறான். ஷென்பா, நான் எதுக்கு இந்த ரூமை விட்டு போகணும், இது என்னோட இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். நான் இங்க தானே இருக்க போறேன் அப்படின்னு. எல்லா திங்ஸையும் காலி பண்ணுங்க அப்படின்னு ஷென்பா சொல்றா. ஜின்லாய்க்கு ஒன்னும் புரியல. இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரி பண்ணியா அப்படின்னு ஷென்பா கேக்குறா. ஆமா சரி பண்ண, அதுக்கு இதுக்காக என்ன காலி பண்ண வைக்கிற, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதெல்லாம் நம்ம ஷென்பா கண்டுக்காம இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறா. அப்பதான் அடுத்த ஆளுங்க வராங்க. கல்யாணத்துக்கு நாங்க ரெடி பண்ண போறோம், கல்யாணம் நடக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்ல ஜின்லாய் ஷாக் ஆயிடுறான். ஜின்லாய் அவன் அசிஸ்டன்ட் இருக்கான்ல ஒருத்த மெஜிஸ்ட்ரேட், அவங்க கிட்ட போய் எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்ல மெஜிஸ்ட்ரேட் பாக்குறான். சார் நீங்க எதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க, எப்படி இருந்தாலும் நீங்க கேஸ் நீங்க விசாரிச்சுதான் ஆக போறீங்க. யாரும் மறைச்சு வச்சிருக்காங்களே, ஷென்பாவே மறைச்சு வச்சிருக்கட்டும், அவங்கள நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா கோர்ட்ல நீங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கணும். இப்பயாவது நீங்க வந்து மீட் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல, ஆனா ஹஸ்பண்டுங்கிற அடையாளத்தோட மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நடக்கும், உங்களை நீங்க ஏமாத்தி தான் உள்ள போயிருக்கீங்க அப்படிங்கறத அவங்க யோசிக்க மாட்டாங்களா, உங்களுக்கு மறந்து போச்சுங்கிறதே ஒரு நடிப்புன்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா, என்ன செய்ய போறீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்ல. நீங்க ராஜாவிட்ட இந்த கேஸ முடிச்சுட்டு போனீங்கன்னா இளவரசியை கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க, நீ கொஞ்சம் வாய் மூடு, நான் அப்ப செய்யறது கரெக்ட் தான் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த மினிஸ்டர் இருக்கான்ல, அவன் சரியான ஆள் கிடையாது, ஒரு செட்டப் லேடி வச்சிருக்கான். அந்த செட்டப் லேடி கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை எப்படியாவது திருடுறதுக்கு நான் ஒரு வழி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நான் வேணா அதை எடுக்க ட்ரை பண்றேன்னு சொல்றான். வேணா, இதுல நீ தலையிடாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜின்லாய் சொல்லிடுறான். இங்க ஷென்பாவோட அசிஸ்டன்ட் பொண்ணு எங்கேயோ மறைஞ்சு போயிட்டு இருக்க, அது ஜின்லாயோட அசிஸ்டன்ட் பாத்துடுறான். அந்த வீட்டுக்குள்ள போனாங்க, எதுக்குன்னு தெரியல, ஒரு வேலை அங்க இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம ஜின்லாய் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். ஒரு வேலை இருக்குமோ, சரி பாத்துக்கலாம் வா அப்படின்னு ஜின்லாய் எங்க இருந்து கிளம்பி போக, இந்த விஷயத்த ஒளிஞ்சிருந்து யாங்கியா கேட்டுறான். உங்களுக்கு முன்னாடியே நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு ரகசியமா யாங்கியா கிளம்பி போறான். காம்பவுண்ட் ஏறி குதிச்சு உள்ள போறான். எங்க போய் தேடுறதுன்னு தெரியலேன்னு வீட்டுக்குள்ள போய் தேட ஆரம்பிக்க, சரியா நல்ல ஒரு பாத்திரத்தை தள்ளி விட்டு மாட்டிக்கிறான். சத்தம் கேட்டு ஷென்பாவும் அங்க வந்துடுறா. அதே மாதிரி நம்ம சீச்சி இருக்கால, அவளும் அங்க ஒளிஞ்சிருக்கா. யாரு தெரியுடா இங்க வந்த, எதுக்காக இங்க வந்த, எங்களையே ஸ்பை வேலை பாக்குறியான்னு கேட்க, நான் மட்டும் வரல, இந்த ஜின்லா இருக்கான்ல அவனும் கூட வந்தான்னு சொல்ல, வேலைக்கார பொண்ணு செக் பண்ணிட்டு, இல்ல ஜின்லா எல்லாம் வரல, இவர் மட்டும் தான் வந்தாரு அப்படின்னு சொல்ல ஷென்பா பாக்குறா. ஜின்லாய போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவனோட ரூமுக்கு போறா. அங்க பார்த்தா ஜின்லாய் அவனோட கல்யாணத்துக்கு ட்ரெஸ்ஸுக்கு அளவு எடுத்துட்டு இருக்கான். அவன் எதுவும் கிளம்பவே இல்ல போல. ஷென்பா பாக்குறா. இவனை போய் சந்தேகப்பட்டோமே அப்படின்னு அவன் அங்க இருந்து கிளம்புறா. ஜின்லாய் பாத்துட்டு இருக்கான். நல்ல வேலை, இது டிராப் தான் போல, நல்ல வேலையா நம்ம போல அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். அக்கா விசாரிக்கலையா அப்படின்னு சீச்சி கேட்க, விசாரிக்க இருந்தக்கா, எதுக்கு, அவன் இங்கதானே இருக்கான், ஒருவேளை அவன் வந்திருந்தா விசாரிச்சிருந்திருக்கலாம், இதுக்கும் மேல விசாரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் அவனை நம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா அங்க இருந்து கிளம்புறா. ஷென்பாவை பாட்டி கூப்பிடுறாங்க. அவங்க அந்த நினைவு மண்டபம் இருக்கும்ல, அங்க கூப்பிடுறாங்க. இந்த இடத்துல தான் நம்மளோட எனர்ஜி மட்டும் ரொம்ப நல்ல எனர்ஜியா இருக்கணும். நம்ம பொண்ணுங்க தலைமையேத்து நடத்திட்டு இருக்க குடும்பம் பரம்பரையா, இந்த பரம்பரையில அது மாறவே கூடாது. நீ யாரதான் கல்யாணம் பண்ணாலும் அவங்க உனக்கு கீழே தான் இருக்கணும். அப்பதான் இந்த கண்ட்ரோல் எப்பவுமே நமக்குள்ளேயே இருக்கும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவங்க முதல்ல காதல விழுந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தடவை போட்ல நானு ஒரு பெரிய சரக்கெல்லாம் எடுத்து கொடுத்து அமிச்சிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட் போட்ல ஒரு பையன் பார்த்தேன். வெளிச்சத்துல படிச்சுட்டு இருந்தான், கேண்டில் ஏத்தி வச்சுட்டு. அந்த பையனை பார்த்ததுமே இவ்ளோ அழகான ஒரு பையனா அப்படின்னு அவங்க கிட்ட காதல்ல விழுந்துட்டேன். ஆனா அவங்க குடும்பத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆனா அந்த பையன் எனக்காக ஓடி வந்துட்டான். அதுக்கப்புறமா என் கூடயே வந்தான் அப்படின்னு சொல்ல, அவர் தான் என் தாத்தாவா அப்படின்னு ஷென்பா கேக்குறா. தாத்தாவா, இங்க பாரு விளக்கு தொடச்சிட்டு இருக்கானே, இந்த ஆளு உனக்கு தாத்தாவா இருந்துக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்க, ஷென்பா திரும்பி பாக்குறா. அங்க ஒருத்தன் பிச்சைக்கார மாதிரி விளக்கு தொடச்சிட்டு இருக்கான். ஷென்பா ஷாக் ஆயிடுறா. பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க, முதல் தடவையா நான் பார்த்து காதல் விழுந்தப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு, நான் யோசிக்கவே இல்ல, கரெக்டா நான் மட்டும் போற பாதையில எதுக்காக இன்னொரு பையன் வரணும், நல்லா அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு என்ன பாக்குற மாதிரி எதுக்கு ஒரு போட்ல உட்கார்ந்து இருக்கணும், கரெக்டா எனக்கு பிடிக்கிற மாதிரி எதுக்காக படிக்கிற மாதிரி நடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் யோசிக்கவே இல்ல. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த குடும்பம் நம்ம குடும்பத்துக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டு அவனை செட்டப் பண்ணி படகை ரெடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி அமைச்சிருக்காங்க. அவங்க கூட ஓடி வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் சரியான வீக்கான ஆளு, குடும்பம் கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்க ஆளுன்னு எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு பாட்டி பிளாஷ்பேக்கு போயிடுறாங்க. பாட்டி இவனை செக் பண்றாங்க. ஒன்ன மாதிரி ஒரு கோழையான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அவனை கொல்ல கூட செய்யாம வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா அந்த வீடு பயங்கரமா ஸ்பாயில் ஆயிருக்கு. இவனுக்கு வேற வழியே இல்லாம மறுபடியும் பாட்டியை தேடி திரும்ப வந்திருக்கான். ஏதாவது ஒரு வேலைக்கார வேலையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்துட்டு போனா போதுன்னு இந்த இடத்துல துடைக்கிற வேலையை கொடுத்திருக்காங்க. ஏன்னா எதிர்கால சந்ததிக்கெல்லாம் இவனை ஒரு எக்ஸாம்பிளா காட்டிக்கலாம். கல்யாணங்கிறது நம்மள எவ்வளவு வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு பேர் நம்ம கிட்ட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் காட்டணும் தான் இவனை
இங்கே வேலை கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இப்ப எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்ல ஷென்பா ப்ராமிஸ் பண்றா. ஏன் குடும்பத்துக்கு துரோகம் பண்ற யாரையுமே நான் விட மாட்டேன், அவங்க யாரா இருந்தாலும் அவங்க எனக்கு எதிரி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சொல்லு, ஜின்லாய் துரோகம் பண்ணாலும் என்ன பண்ணுவேன்னு சொல்லு அப்படின்னு பாட்டி கேட்க, ஒருவேளை ஜின்லாயே துரோகம் பண்ணாலும் என்னோட சத்தியத்தை நான் மீற மாட்டேன், ஜின்லாயை நான் என் வாழ்க்கையில இருந்து கட் பண்ணி விட்டுருவேன், அவனும் எனக்கு எதிரி தான், இது என் வாழ்க்கை மேல சத்தியம் அப்படின்னு கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுது ஷென்பாக்கு. அப்படியே சொல்றா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த வாக்க நீ மீறினா அது உன்னை சும்மா விடாது, அந்த சக்தி உன்னை சும்மா விடாது அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு நேரத்துல ஷூமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு யாருன்னு தெரியல, இவங்க இருக்கிற ஊருக்குள்ளதான் அமைதியா வந்துட்டு இருக்கா. இங்க கல்யாண நாள் வந்துருது. மேனேஜர் பாக்குறான். கல்யாண வேலையெல்லாம் நடக்கிறத பார்த்தோன்னு அவனுக்கு ஏதோ பழி வாங்கணும்னு தோணுது போல யோசிக்க ஆரம்பிக்கிறான். மேனேஜர் அன்னைக்கு ஷென்பா வாணி பாடிய புதைக்கிறேன்னு போனப்ப பின்னாடியே போயிருப்பான் போல. போயிட்டு வாணி அந்த வேலைக்காரி லேடி உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கறத அவன் அன்னைக்கு பாத்திருக்கான். இத பத்தி எதையோ முடிவு பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட கூப்பிட்டு நான் சொல்றத பண்ணுன்னு காதுல ஏதோ வேலையை சொல்றான். சரி ஓகே, நான் அந்த பையனும் அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வென் இருந்துட்டு இருக்கான். வென் பாத்துட்டு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, என்ன நடக்க போகுதுன்னு நானும் பாக்குறேன், கல்யாணம் வரைய நான் இருக்கிறதுக்கான காரணம் இருக்கு, இது ஏதோ நடக்காதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு வென்னு சொல்ல ஆரம்பிக்க, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு யான் கேக்குறான். யானை பார்த்து உங்களுக்கு ஒரு பெரிய அங்கிள் கூட இருந்தாரு, அந்த அங்கிள் இந்த குடும்பத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாங்க, அப்புறமா அவர் ரொம்ப வீக் ஆயிட்டு இறந்து போயிட்டாரு, அப்படி மட்டும் இல்லாம இருந்தா உங்களுக்கு சொந்தக்காரங்க இங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு வென் சொல்ல, நான் மலை உச்சியில தான் என் வாழ்க்கையவே ஸ்பெண்ட் பண்ணேன், சோ எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பாத்தி யாரோ வந்துட்டு ரூம்குள்ள ஜின்லாயோட ரூம்குள்ள லெட்டர் அனுப்புற மாதிரி இருக்கு. எவன்டா அதுன்னு வென்னு பிடிக்க போக அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. பார்த்தா வெறும் பேப்பர் மட்டும் இருக்கு. ஏதோ உன்னை வைக்கிறதுக்காக வந்திருக்கான் போல, அவன் இருந்து போயிட்டான் போல, விடக்கூடாது அப்படின்னு வென்னு நம்ம ஏதோ ஜின்லாய் கிட்ட மாற்றத்துக்கு ஒரு திங் கிடைச்சிருச்சு அப்படின்னு கிளம்புறான். ஆனா இதே நேரம் இந்த மஜிஸ்ட்ரேட் இருக்கான்ல ஜின்லாயோட அசிஸ்டன்ட், அவன் நேரா கிளம்பி இந்த மினிஸ்டரோட செட்டப் வீட்டுக்குள்ள போயிட்டு இங்க ஏதோ முக்கியமான விஷயம்லாம் ஒரு டாக்குமெண்ட்ல இருக்காமே, அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வர சொன்னாரு சார், எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு அவ சொல்லிட்டு உள்ள போறா. பார்த்தா அந்த மினிஸ்டர் அங்கதான் இருக்கான். அவன் வந்துடுறான். இவன் கழுத்துல வாழை வச்சு நல்லா வசமா இவனை புடிச்சு வச்சிடுறான். இங்க ஒரு பக்கம் அவனை புடிச்சு வச்சிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஷென்பா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கல்யாணத்துல என்ன நடக்க போகுதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். அது வரைய பாய்.